சின்னையா ஸ்ரீலோகநாதன் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கைக்கு வந்த சரணத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அவர்களின் சட்ட நடைமுறைப்படியாக அவர்கள் இந்த சட்டமானது முன்னைய காலத்தில் இருந்த சட்டம், அதன் நிமித்தமாக அவர்கள் கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த சமயத்தில் அவரை ஜாமீனுக்காக சிறையில் அடைத்திருந்தார்கள். அதனை நாங்கள் இன்றைய தினம் மோசன் போட்டு அவர்களை விடுதலை செய்வதற்காக இன்றைய நடவடிக்கை எடுத்து அது வெற்றி அளித்துள்ளது. சின்னையா ஸ்ரீலோகநாதன் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய இலங்கைக்கு வந்த சரணத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அவர்களின் சட்ட நடைமுறைப்படியாக அவர்கள் இந்த சட்டமானது முன்னைய காலத்தில் இருந்த சட்டம், அதன் நிமித்தமாக அவர்கள் கைது செய்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த சமயத்தில் அவரை ஜாமீனுக்காக சிறையில் அடைத்திருந்தார்கள். அதனை நாங்கள் இன்றைய தினம் மோசன் போட்டு அவர்களை விடுதலை செய்வதற்காக இன்றைய நடவடிக்கை எடுத்து அது வெற்றி அளித்துள்ளது. ஆனால் இதில் ஒரு அரசியல் நலம் சார்ந்து செயற்பட்டதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் அவர்கள் உறவு முறைக்காரர்களை கூறுகிறார்கள். ஏனென்றால் அவரை சிறையில் அடைப்பதற்காகவே சில அரசியல் தந்திரோபாயங்கள் கையாளப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து திட்ட தெளிவாக தெரிகிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த சட்ட சீர்திருத்தங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், நமது ஆனந்த பால விஜயபால சோழோட மனிதரின் காலங்கள் கதைத்து, ஏனென்றால் நாங்கள் 2008ஆம் ஆண்டு எமது கட்சியானது இந்தியா சென்று அவர்களை மீள அழைப்பதற்கான நடைமுறை எடுத்திருந்த சமயம் அந்த சட்டம் மூலம் பூர்த்தியாகப்படவில்லை. இதை எதிர்வரும் காலத்தில் ஆனந்த விஜயபால அமைச்சருடன் கதைத்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இலங்கை வருவதற்கான ஒரு சட்ட மூலம் ஒன்று பொறுமுறை ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது சதாகாலம் இது இடம்பெறக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அதிகளவான இலங்கையை நோக்கி வர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் அதுதான். இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து யுத்த காலத்தில் சென்றவர்களை மீள அழைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதன் நிமித்தமாக இந்த சட்ட மூலத்தை திருத்துவதற்கு நாங்கள் எடுத்துள்ளோம். இதில் மக்களை அரசியல் படக்களாக பயன்படுத்தாதீர்கள் என்று அரசியல்வாதியிடம் கூறுகிறோம். ஏனென்றால் நினைக்கின்றேன், அன்றே விடுதலை செய்ய வேண்டிய கேஸை மீள அதை சட்ட நுணுக்கங்களை கதைத்தவரின் நிமித்தமாக நீதிமன்றத்தினூடாக அவரை சிறையில் அடைத்திருந்தார். இன்று நாங்கள் அதை தலையிட்டு இன்று அவர்களை விடுதலை செய்துள்ளோம். இது அவர்களது உறவு முறைகளே சொந்த மகனே கூறுகிறார்கள். அவர்களுக்கு எதிர்வரும் காலத்தில் எமது அரசாங்கத்தால் மேலதிகமான உதவிகளை செய்வதற்கும் கூட தீர்மானித்திருக்கிறோம். இதை மேலிடத்திற்கு கொண்டு அவர்களுக்கான இங்கே இலங்கையில் வந்தது அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பூரணமான ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சார்பாக நாங்கள் கூறுகிறோம். சட்டவிரோதமாக நாட்டை விட்டு இந்தியாவுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஒரு பயமில்லாமல் திருப்பி நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. கண்டிப்பாக காணப்படுகிறது. இதற்கு முதல் இந்த அரசாங்கங்கள் இவ்வாறு இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்தில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டது, அது அரசாங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முழுமையாக இங்கே வந்து அவர்களை விடுதலைக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கியது முந்தைய அரசாங்கத்தில் ஏற்படவில்லை. இன்றைய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் இயற்றப்பட்டது எம்மால் இல்லை, முன்னாள் அதனை திருத்துவதற்கான நடவடிக்கை கூட எம்மால் அழுத்தங்களை பிரயோகித்து அந்த சட்டங்களை திருத்தும் போது சுயமாக பாதுகாப்பாக இலங்கை வருவதற்கான நடைமுறையை எமது அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று இந்த ஆணித்தனமாக கூறுகிறோம். இவ்வாறு வருவர்களை எதிர்காலத்தில் கைது செய்வது தொடர்பில் நிலைப்பாடு கைது செய்யப்படுவார்களா அல்லது நீதிமன்ற வழக்கை விடுதலை செய்யப்படுவார்கள்? அதற்கான நடைமுறைகளை எமது அமைச்சர்களுடன் கேட்டது. ஏனென்றால் இந்த சட்ட மூலங்கள் திருத்தப்பட வேண்டிய காரணம் இருக்கிறது. அதை மக்கள் நலன் சிந்திக்க வேண்டிய நடைமுறை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் கைதுகள் இடம்பெறாது என்று நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்ட பிறகு புதியதொரு சட்டம் மூலம் அதற்கான பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்ட போது யாரும் கைதுகள் இடம்பெறாது என்று ஆணித்தனமாக கூறுகிறோம். மக்களையே இந்த அரசியலில் எவ்வளவு மாட்டுகிறார்கள், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதே அவரது கட்சிக்காரனை கூட மாட்டி விட்டிருக்கிறார் இந்தியா சென்ற சமயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்தியா மாநாட்டுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியா செல்லும் போது விமான நிலையத்தில் அவருக்கான பொய்யான தகவல்களை அங்கே விமான அதிகாரிகளுக்கு வழங்கி அதனூடாக ஸ்ரீதரன் கூட இடைநிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுபட்ட நடவடிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அதை நான் கூறவில்லை,
அவரது கட்சிக்காரரே பாராளுமன்றத்தில் வந்து இப்படி சுமத்தினால் என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையே இந்த சட்டத்திரணி எவ்வாறு மாட்டுகிறார்கள் என்றால் சாதாரண மக்களை எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்துவார்கள் தங்களது அரசியல் நலனுக்காக. இது சிறந்த உதாரணம். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசியல் கைதிகளை கூட எம்மால் விடுதலை செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் நுணுக்கமான முறைகளில் அவர்களுக்கு வாதாடியது நிமித்தமாகத்தான் இன்று சிறையில் இருக்கிறார்களோ தெரியவில்லை. எதிர்வருங்காலத்தில் நாங்கள் சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து எமது அரசியல் கைதிகளையும் விடுதலைக்கான நடவடிக்கை எடுப்போம் என்கிறதை கூறிக்கொண்டு நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ், சிங்களம், முஸ்லிம் அனைத்து மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும், இந்த நாட்டை முன்னேறும். அதன் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது இவ்வாறான அரசியல் பின்புலம் உள்ள சட்டத்தரணிகள் அரசியல் நலனுக்கான இவ்வாறான தேசிய மக்கள் சக்தியின் அவதூறுகளை பரப்புவதற்கு இவ்வாறு நடவடிக்கை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமையை கொடுத்திருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்று கேள்வி கேட்கும் அதிகாரத்தை தமிழ் மக்களுக்கு பெரும்பாலும் கொடுத்திருக்கிறோம். நமது ஆளுங்கட்சி பற்றி விமர்சிக்கின்றார்கள் முகப்புத்தகத்தில். யாருக்கு நாங்கள் பழிவாங்கல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. நாங்கள் அந்த முகநூல் நண்பர்களுக்கு கூறுகிறோம், எம்மை விமர்சியுங்கள், எமது குடும்பங்களையும் அல்லது தனிநபர்களையும் விமர்சிக்காயுங்கள் என்று கூறுகிறோம். ஏனென்றால் அரசியல் என்பது விமர்சனம் இருக்க வேண்டியது கடற்பாடு இருக்கிறது. ஆனால் தனிநபர் தாக்குதலை விட்டு அரசியல்வாதிகளை தாக்குங்கள், தர்க்க ரீதியான அரசியலுக்கு வாருங்கள், அறிவு சார்ந்த அரசியலுக்கு வாருங்கள். என எதிர்கால சந்ததிகளின் நல்ல ஒரு நாட்டை ஒப்படைக்க வேண்டிய இலக்கோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்கால இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து மக்களின் பிரச்சனை தீர்ப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நாங்கள் ஆணித்தனமாக மக்கள் பக்கம் நிற்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்வது. சரிவானம் பார்த்திபன் அப்பாவை இந்தியாவில் இருந்து வந்தபோது அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்டால் தந்து இன்றைக்கு எங்கள் அண்ணர்கள் தானாகவே முன் வந்து எங்கள் அப்பாவை பிணை எடுக்கலான்ற சொல்லி கூட அவர்கள் முன் வந்து முன்னிலையில் நின்று பிணை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு பெரிய உதவியை செய்தமைக்கு நாங்கள் நன்றி தெரிவிப்போம். சின்னையா சில்லோகநாதன் அவர்கள் என்னுடைய உறவே தான். அவரை வச்சு ஒரு அரசியல் சூதாட்ட மாதிரி ஒரு கேம் ஒன்று நடந்திருக்குது. அவரை சட்டத்தின்படி கோர்ட்ஸில் ஆஜராகி அவர் அன்றைய வீடு செல்ல வேண்டிய ஆள். ஆனால் தேவையில்லாமல் ஒரு அரசியல்வாதி இப்போ வழக்கறிஞர் இருக்கிறவர் அதுக்குள்ள தேவையில்லாமல் புகுந்து வேண்டுமென்றே அவரை சிறையில் அடைக்கிறதுக்கான அவ்வளவு தந்திரமாகவே பார்த்துக்கிறார். இவையே நேரடியாக மனம் மறுத்துச்சு பார்த்து என்ன விருப்பி காய்க்கிறாருண்டு நான் சொல்லி கொண்டு வந்தவர் நான் உங்களுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லி கொண்டு அந்த வழக்கை வந்துட்டு பிரபலிய வழக்கறிஞர் சரியோ அந்த சட்டத்தில் சொல்லிக்கிறார் நான் உங்களுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லி போட்டு அங்கிட்டு கோர்ட்ஸ் காய்ச்சிக்க உள்ளுக்கு அனுப்புறதுக்கான வேலை மட்டும் தான் பார்த்துக்கிறாங்க. இவைக்கே அந்தரமாக இருக்குது என்னட்டு ஏன் விருப்பி காய்க்கிறாருண்டு. கடைசியில் அவர் 15 நாள் அவரை சிறைக்கும் தள்ளி இருக்கிறார். ஆனால் தேசிய மக்கள் சக்தி இது அறிஞ்சுதான் கேள்விப்பட்டு இப்போ வந்து முழு வேலையும் பார்த்து அவரை வெளியெடுத்திருக்கிறோம். இப்போ அவரை உள்ளே தள்ளுவதற்கான செயற்பாடுகளை அந்த சட்டத்தினை செய்து இது ஆளுங்கட்சி மீது சேறு பூசுவதற்காக அரசியல், அதாவது தேசிய மக்கள் சக்தி மீது அவதூற மக்களுக்கு ஒரு குரோத மனப்பான்மை ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு 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 வயசான மனிதன் என்ன 75 வயசு 37 வருஷமா இந்தியாவிலேருந்து சொந்த உறவுகளை பார்க்கறதுக்காக வந்து தச்சு வந்த ஏதாவது அந்த மனுஷன் முதல் சிறைக்கு அனுப்பிடுறது சட்டத்தின் மட்டும்தான். சட்டத்தண்ணியால் மட்டும் அது செய்யப்பட்டது. அப்படி ஒரு எந்த ஒரு சட்டத்தில் அது எந்த ஒரு இடம் அதுக்கு இல்லை. ஏன்டா அவரை பிடிச்ச சிஐடிக்கார சொல்லிக்கணும் அவரை விடலாமட்டு பிரச்சனை இல்லைண்டு. ஆனால் இவர் வில்லங்கப்படுத்தி அவரை உள்ளுக்கு தள்ள மாதிரி தானே எல்லாம் பார்த்து எல்லாம் சொல்லிடணும். சொல்லுங்க அதில் என்ன சொல்லுங்க. என்னென்றால் மன்னரால் போட்டால் போனது அது இந்த சட்டத்தின் கீழ் தான் அரெஸ்ட் பண்ணி தண்டான்னு சொல்லி சட்டத்தை சொல்லி அதில் 14 நாள் 7 நாள் உள்ள போட வைக்கிறதுக்காக அந்த சொல்லிக்கிறாரு. தெரியும் இது இந்த இப்போதைய ஆளுங்கட்சியில சேர பூசுறதுக்காக அவர் செஞ்ச ஒரு நாடகம். அவர் எனக்கு கூடு கேட்டுக்கொள்றோம். இப்படியான சொந்த இனத்துக்கே ஆப்பு வச்சு நீங்க அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை, செய்யாங்க. அப்படி அவங்களோட அரசியல் வேண்டாம் அவங்களுக்கு. அப்படி அரசியல்வாதிகளுக்கு தேவையும் இல்லை. நீங்க தமிழ் மக்களுக்கு பிடிக்காதவர்கள் தான் அவர். தமிழ் மக்களுக்கே வேண்டாம். நீங்க இப்படி கஷ்டப்பட தமிழனை ஜெயிலுக்கு அனுப்பி நீங்க அரசியல் செஞ்சு தமிழருக்கு ஒன்றும் பிடிக்க தர போறது இல்லை. தெரியும் இது உங்களுக்கு தாழ்மையான கேட்டுக்கோங்க.
அங்கே விடுவினா அங்கேயே எடுக்கலாம் இப்போ